தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளை நீ அறியாய். சில விஷயங்கள், சொல்லப்போனால் பல விஷயங்கள் நாம் அறிந்த விஷயங்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். இதுதான் ஆண்டவர் செய்வார், இப்படி தான் செய்வார் அப்படின்னு நம்ம வரையறுத்து நிர்ணயிக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி என்ன சொல்லியிருக்கு இந்த கடைசி பகுதி, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கை நீ என்ன செய்ய மாட்டாய், அறிய மாட்டாய்ன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் செய்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சதாக தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாரு அப்படின்லாம் நமக்கு தெரியாது. சீசல் பார்த்து சொல்கிறார், நான் செய்கிறது இப்போ உனக்கு தெரியாது, பின்னாடி உனக்கு தெரியும் அப்படின்றாரு. இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில சமயத்தில் ஏன் இதை செய்கிறாரு, ஏன் இதை அனுமதிக்கிறாரு, சில டைமில் சில பிரச்சனைகளாக கூட இருக்கும், ஏன் இதை அனுமதிச்சார், எதனால், என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. அதான் சொல்லிட்டார் அறியாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனநிலை, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, எது செஞ்சாலும் அவர் நன்மைக்காக தான் செய்வார்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுவார். ஏன்னா அவருடைய மாஸ்டர் மைண்டு, அவர் ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாத்துலேயும். அவர் எதை எப்படி யோசிச்சிருக்காருன்னு நம்மளால் யோசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் அறிந்தவர் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை நம்ம அறிய முடியாமல் இருக்க பட்சத்தில் நம்ம வருத்தப்படுறதுனாலையோ ஏன் நடந்தது கேள்வி கேட்கறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆகவே அதனுடைய போக்கிலே நம்ம விட்டுவிட வேண்டும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரால்ஃப் மகோனி அப்படின்றதான் தேவ மனுஷன், வேத பண்டிதர். அவர் ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு பழகிட்டு இருந்தாராம். அப்போ பழகிட்டு இருக்கும் பொழுது நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு முறை என்ன பண்ணிச்சா, பயங்கரமான புயல் காற்று அடிச்சிருக்கு. ஃப்ளைனை கட்டுப்படுத்தி எதிர் திசையில் ஓட்ட முடியல. அப்போ இவர் கேட்டாரா, இப்போ மாலுமிகிட்ட கேட்டாரா, அதாவது ட்ரெயினர்கிட்ட கேட்டாரா, இது மாதிரி இருக்குது என்ன செய்யறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நீ எல்லா கண்ட்ரோலையும் விட்டுருங்க, காற்று வாக்கில் எங்கே ஃப்ளைன் போதோ போகட்டும், விட்டுருங்க அப்படின்ட்டார். அது காற்று வாக்கில் எங்கே போகும் தெரியாமல் போச்சான். போய் ரொம்ப நேரம் கழித்து அந்த காற்றெல்லாம் அமர்ந்த பொழுது அதுக்கப்புறம் அந்த பிளெயினை கட்டுப்படுத்தி விரும்புகிற திசையில் கொண்டு வந்தாங்களாம். சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம், நம்ம எதையுமே வரையறுத்து சொல்லவே முடியாது. தேவன் நடத்துகிற வழி எல்லாவற்றையும் நம்ம அறிய முடியாது. சில வழிகள் அவர் ஏன் நடத்துகிறான்னு தெரியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்தாலும், அனுமதித்து செய்தாலும், பரிபூரண சித்தத்தின்படி செய்தாலும் அதில் அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து நாம் மௌனமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் சால சிறந்தது. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையின் ஒரு சத்தம் எங்கெல்லாம் போகிறதோ, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் இதை அனுமதிக்கிறார், இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தைகளை, அந்த சூழ்நிலைகளிலே நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து முன்னேறிச்சல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.